சென்னையில பெய்து வந்த அந்த மழையின் காரணமா பல்வேறு இடங்கள்ல தண்ணீரானது தேங்கி இருந்தது. இன்றைய தினம் அந்த இடங்களில் முக்கியமா பார்த்தோம்னா, நாம இப்ப பார்க்கக்கூடிய அந்த பெரம்பூர் நெடுஞ்சாலை, கூப் சாலை, ஸ்டீபன்சன் சாலையை இணைக்கக்கூடிய அந்த சந்திப்பு பகுதியில வந்து நேற்றைய தினம் கண்ணு கெட்டும் தொலைவு வரை தண்ணீரானது வந்து தேங்கி இருந்தது. முக்கியமா அந்த பெரம்பூர் நெடுஞ்சாலை, அதே போல ஸ்டீபன்சன் சாலை 2 சாலைகளிலும் இடுப்பு வரை வந்து தண்ணீர் தேங்கியிருந்த நிலையில இன்றைய தினம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத அளவுக்கு முற்றிலும் வந்து வடிந்து இருப்பதை நம்மால வந்து கண்கூடாக பார்க்க முடியுது. நேற்றைய தினம் அந்த தாழ்வான பகுதிகளில் வந்து மழைநீரானது தேங்கி இருந்தது. இந்த இடம் மட்டும் கிடையாது, வியாசர்பாடி அதே போல பார்த்தோம்னா பெரம்பூரினுடைய பல்வேறு இடங்கள்லயும் கூட தண்ணீர் தேங்கி இருந்தது. ஆனால் இன்றைய தினம் முற்றிலும் தண்ணீரானது வந்து வடிந்திருக்கிறது. இன்னும் வடியாத ஒரு சில இடங்கள்ல கூட மாநகராட்சி தீவிரமா வந்து அந்த மோட்டார்கள் எல்லாம் வைத்து தொடர்ந்து அந்த நீரை வெளியேற்றக்கூடிய பணிகள்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அந்த வகையில நாம் இப்ப பார்க்கக்கூடிய இந்த பெரம்பூர் நெடுஞ்சாலை இது வந்து முக்கியமான ஒரு சந்திப்பாக வந்து இருக்கு. கூப் சாலை, அதே போல ஸ்டீபன்சன் சாலை, பெரம்பூர் நெடுஞ்சாலை 3யும் இணைக்கக்கூடிய இந்த சந்திப்புல ஒவ்வொரு ஆண்டுமே வந்து மழை காலங்கள்ல வந்து தண்ணீர் தேங்கும். அதுவும் வந்து பார்த்தோம்னா இடுப்புக்கும் அதிகமாகவே, இடுப்பு வரை வந்து அதிக அளவு மழை பெய்யக்கூடிய பட்சத்தில் அதிக அளவு தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு இடமா தான் வந்து இது இருந்து வந்திருக்கு. அந்த வகையில பார்த்தோம்னா நேற்றைய தினம் நம்ம அதே இடத்துல வந்து செய்தி சேகரிச்சிருப்போம். இடுப்பு வரை வந்து தண்ணீர் இருந்தது. அந்த விஷுவல பார்த்தாலே நமக்கு தெரியும். தற்பொழுது அந்த நீரானது முற்றிலும் வந்து வடிந்திருக்குது. ஒரு சொட்டு நீர் கூட இல்லாததை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது.